ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெய் சோறு பிரியாணி. வாங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம 24 கேரட் அரிசி எடுத்துக்கிட்டோம். இப்போது தை மாதம் பிறந்திருக்கிறது. இந்த தை மாதத்தில் 24 கேரட் அரிசி பிராண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கிஃப்ட்டு மாதிரி ஒரு அரிசி சிப்பத்திலையும் தருவாங்க. இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரிஜினல் கரண்டி சூப்பராக இருக்கும். நீங்கள் கடையில் சிப்பமாக 30 கிலோ வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அது உள்ள நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கும், பார்த்து எடுத்துக்கோங்க. இது ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். இன்னொன்று, இப்போது இந்த அரிசியை ஒரு அளவு பாத்திரத்தில் நாம் எடுத்து அளந்துக்கிறோம். இங்கே நம்ம இந்த அளவு பாத்திரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறையா பேர் கேட்குற கேள்வி, லிட்டர் கணக்கு சொல்லுங்கள், அப்புறம் கிலோ கணக்கில் சொல்லுங்கள் அப்படி சொல்கிறீங்க. நண்பா, நீங்கள் ஒரு அளவு பாத்திரம் எடுத்து பிரியாணி செஞ்சால் தான் சரியான முறையில் நாம் செய்ய முடியும். இங்கே நாம் 25 கிலோ அரிசி செய்ய போகிறோம். 150 பேர் சாப்பிடலாம். இது 3 பாத்திரம் அளவுக்கு வந்துச்சு. இதை நான் ஒரு பெரிய வட்டாவில் சேர்த்து எப்பவும் போல் தண்ணி ஊற்றி நல்லா 3 முறை அலசி நான் ஊற வச்சிடுவேன். இந்த அரிசி எப்போவுமே முன்னாடி அரிசியை அலசிட்டு வடிகட்டி ஊற வைங்க. அப்போ தான் நமக்கு சாப்பாடு நல்லா பஃபியாக நல்லா பொசன்னு கிடைக்கும். இப்போது இந்த நெய் சோறுக்கு தேவையான அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அனாச்சிப்பூ, மராட்டிப்பூ, பிரெஞ்சு இலை எல்லாத்தையுமே ஒன்றா ஒரு அளவாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம செய்கிறதுக்கான அளவு பொருட்கள் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன் நான் எப்போவுமே பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அடுப்பு பற்ற வச்சு செய்வேன். அப்போது நான் இந்த நெய் சோறு செய்கிறதுக்கு முக்கியமாக தனியாக அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுட்டு தான் செய்வேன். ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நான் செய்யும் போது தவறுதலாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், மசாலா சேர்த்துருக்கேன். அந்த தவறு செய்யக்கூடாதுன்னு அப்போயே ஒரு முடிவு எடுத்தேன். இந்த நெய் சோறு செய்யும் போது மட்டும் இதுக்கு தேவையான பொருட்கள், அது மஞ்சத்தூள், மசாலா இல்லாமல் இதுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நான் அடுப்பு பற்ற வைப்பேன். நீங்களும் அந்த தவறு செய்யாது. ஏன்னா நம்ம எப்போவுமே கலர் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு அதிகமாக பழக்கம். நெய் சோறுன்றது எப்போயா ஒரு டைம் யாராச்சும் தான் இந்த வேலை கொடுப்பாங்க. அந்த டைமில் நம்ம மருந்து சேர்த்துட்டோன்னா அந்த பிரியாணி நமக்கும் கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். எந்த அளவுக்கு ஒயிட்டாக வெள்ளையாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நெய் சாதம் சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு 2 விஷயம் இருக்குது. அந்த 2 விஷயத்தை கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறாமல் நல்ல வெள்ளையாக சாதம் கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். எப்பவும் போல் அடுப்பை பற்ற வச்சு நம்ம 25 கிலோ செய்கிறதுக்கு 40 கிலோ வட்டா எடுத்து வச்சாச்சு. இதுக்கு தேவையான எண்ணெய் 25 கிலோவுக்கு 5 லிட்டர் எண்ணெய், 5 கிலோவுக்கு 1 லிட்டர் எண்ணெய். இப்போது 5 லிட்டர் எண்ணெய் ஊற்றி நமக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் சூடான உடனே, எண்ணெய் காய்ஞ்ச உடனே, அதாவது தீஞ்சிடவே கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் செய்கிற தவறுகள், அந்த எண்ணெய் நிறைய எண்ணெய் காய்ச்சலாக இருக்கும். அந்த டைமில் நம்ம போட்டாலும் சொல்லி போடுவாங்க. அந்த அன்னாச்சிப்பூ, ஏலக்காய்லாம் தீஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அந்த வாசனையே வேறு மாதிரி இருக்கும், சாப்பாடு டேஸ்ட்டு கிடைக்காது. இப்போது நான் அந்த குறைஞ்ச அனல் சூடு பக்குவத்திலே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து பச்சை மிளகா, கருவேப்பிலை. இந்த நெய் சாதத்துக்கு நம்மளுக்கு காரம் கிடைக்கிறது பச்சை மிளகா. அதனால் பச்சை மிளகா கொஞ்சம் எப்பவும் விட அதிகமாக சேர்த்துக்கிங்க. நான் என்ன அளவுன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது அந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். நம்ம எப்பவும் செய்கிற சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி அதே செய்முறை தான். ஆனால் இங்கே கலர் வரக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காகவே இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இப்போது இந்த நெய் சாதத்துக்கு முந்திரி பயிர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த சாதம் நம்மளுக்கு ப்ளைனாக இருக்கும். இது கூட அந்த முந்திரி இருக்கும்போது சாப்பிடவும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த புதினா மல்லித்தழை எப்பவும் போல் நம்ம வெங்காயம் வதக்கும் போது சேர்த்துக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கைப்பிடி தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா வதங்கி உங்களுக்கு அது க்ரீன் கலர் மாற்றிடும். கலர் கண்டிப்பாக மாறக்கூடாது. வாசனைக்காக ஒரு கைப்பிடி சேர்த்துக்குங்க. மீதி நீங்கள் தம் போடும்போது நிறையா சேர்த்துக்கலாம். இப்போது நான் இந்த நெய் சோறில் நான் கேரட்டு சேர்த்துப்பேன். ஏன்னா நமக்கு சாதம் ப்ளைனாக இருக்குல்ல, இது கூட இந்த மாதிரி கேரட்டை குச்சி குச்சியாக வெட்டி நல்லா
நல்லா வதக்கி சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இங்கே எங்கள் ஊர் சர்ச்சு, இங்கே ஒரு ப்ரேயர் மீட்டிங், இவர்களுக்காக தான் நான் இங்கே நெய் சோறும் தால்ச்சா சாம்பாரும் ரெடி பண்ணேன். இப்போது நெய் சோறு வீடியோ போடுறேன். தால்ச்சா சாம்பார் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் அந்த சாம்பார் வீடியோ பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் சொல்லித்தர செய்முறை ரொம்ப ஈஸியான செய்முறை. இப்போது இந்த நெய் சோறு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே பூண்டு, இஞ்சி கண்டிப்பாக நான் முக்கியமாக சொல்கிறேன், பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்குங்க இந்த சாதத்துக்கு. ஏன்னா நமக்கு ஒயிட்டாக இருக்கிறதுனால நீங்கள் பூண்டு தோலோடு சேர்த்திங்கன்னா அந்த பூண்டு தோல் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இஞ்சியும் மேலே தோலை சுரண்டிட்டு கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் அந்த கலர் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் தான் அந்த ஒயிட்டான வர கலரை நம்ம கொண்டு வர முடியும். இஞ்சியும் மேலே தோல் சுரண்டிட்டு சேர்த்துக்குங்க. தேவையான உப்பு நம்ம செய்ய போகிறது 25 கிலோ அரிசி, நெய் சோறு, ஒரு பாக்கெட் உப்பு அப்படியே சேர்த்துட்டேன். கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போது நீங்கள் புதுசில் செய்கிறீங்கன்னா ஒரு 2 கை 1 கை குறைச்சிட்டு கூட சேர்த்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இப்போது தக்காளி பார்த்தீங்களா, இந்த தக்காளியை நம்ம என்ன பண்ணுவோம், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே இஞ்சி பூண்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்ச உடனே தக்காளி தானே சேர்ப்போம். ஆனால் தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது. நீங்கள் தக்காளியை சேர்த்து வதக்கினீங்க, உங்களுக்கு கலர் மாறிடும். உங்களுக்கு நெய் சோறு மாதிரியே தெரியாது. அது இல்லாமல் இப்போ தக்காளி நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, ரவுண்டாக பெருசாக வெட்டணும். அது நமக்கு சீக்கிரம் வதங்கக்கூடாது, குழையக்கூடாது. இப்போது அந்த நல்லா இஞ்சி பூண்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சுருந்த கேரட்டு சேர்த்துட்டு நமக்கு தேவையான அந்த அளவு பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் தண்ணி நமக்கு 3 பாத்திரம் வந்துச்சு. 1க்கு 1.5, மொத்தம் 3க்கு 4.5. நீங்கள் எந்த 24 கேரட் பொறுத்த வரைக்கும் இந்த அரிசி தைரியமாக நீங்கள் இந்த வளர்ந்து ஒரு மாதம் செய்யுங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான அரிசி 24 கேரட் அரிசி. நானும் இந்த நம்பிக்கையை கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் 1க்கு 1.5 தண்ணி வச்சாலே அவ்வளோ சூப்பராக பொலன்னு நல்ல உதிரியாக சாதம் கிடைக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. மற்ற அரிசி கூட நீங்கள் பயப்படலாம். ஆனால் 24 கேரட் அரிசி சூப்பர் அரிசி, ஒரிஜினல் அரிசி. 30 கிலோ சிப்பம், 2 வருஷத்து பழசு, அதாவது 2 இயர் வேர்ல்டு அப்படின்னு கேட்டு வாங்குங்க. அதான் எனக்கு நல்லா உபிரி ஆகும். நமக்கு பேசிகிட்டே வரும்போது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, இடையில இந்த இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே நமக்கு அந்த கொஞ்சம் தீச்சல் பிடிக்கிற மாதிரி வதங்கும் இல்லையா, அந்த இடத்துல உடனே தேவையான உப்பு, தேவையான தயிர், தேவையான எலுமிச்சை சாறு இதை நீங்கள் சேர்த்து நல்லா வதக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தீச்சல் பிடிக்கிற பிரச்சனை வராது. ரொம்ப எல்லா பிரியாணிக்கும் சரி தான். நீங்கள் அந்த மாதிரி அந்த இடத்துல சேர்த்துக்குங்க. இந்த நெய் சோறில் கொஞ்சம் தயிர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். இப்போ 25 கிலோவுக்கு நம்ம 2 லிட்டர் தயிர் சேர்க்குறோன்னா 25 கிலோவுக்கு 3 லிட்டர் தயிர் சேர்க்கணும். இங்கே பாருங்களேன், பச்சை பட்டாணி. நான் நெய் சோறில் பச்சை பட்டாணி நல்லா ஊற வச்சு சேர்த்துப்பேன். இங்கே ஊற வைக்க மறந்துட்டாங்க. அதனால் நான் நீ பரவாயில்ல தண்ணீரை ஊற வச்சு சேர்த்துக்கணும்னு சொன்னாங்க. நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா உங்களுக்கு நான் எல்லா வீடியோவில் சொல்லியிருக்கேன், பச்சை பட்டாணி 10 மணி நேரத்துக்கு மேலே ஊறணும், இல்லை 8 மணி நேரத்துக்கு மேலே ஊறினா தான் நமக்கு அந்த சாப்பிடும்போது பொசப்பாக இருக்கும். இங்கே ஊற வைக்க மறந்துட்டாங்க, அதனால் நான் சேர்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். கேரட்டு, பச்சை பட்டாணிலாம் உங்கள் சாய்ஸு தான். நீங்கள் நெய் சோறுன்றது ப்ளைனாக ஒயிட்டாக இருந்தாலே போதும். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கங்க. ஆனால் நான் கண்டிப்பாக சமையல் செய்யும்போது சேர்த்துப்பேன். இப்போது தண்ணி கொதித்து அரிசி போட்டு அரிசி ஒரு 1/4 பதம் வெந்த உடனே தக்காளியே சேர்த்துக்கிட்டேன். தக்காளி எங்கே சேர்க்குறேன் பார்த்தீங்களா, அப்போ தான் நமக்கு அது குழையாமல் கலர் மாறாமல் நமக்கு தக்காளி அப்படியே சூப்பராக கிடைக்கும். கலராக நல்லா ஒயிட்டாக பிரியாணி நல்லா அந்த தக்காளி குழையாத அளவுக்கு பரட்டி விட்டுட்டு, இந்த டைமில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி நடுவில் கொதிக்கணும். இந்த மாதிரி ஓரமாக கொதித்தா அங்கே அனல் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த அனலை சரிப்படுத்தி நடுமையமாக மாற்றி நடுவில் கொதிக்கணும். அப்போ தான் சமமாக உங்களுக்கு அரிசி வேகும். உங்களுக்கு பிரியாணி ஒன்று குத்தல் இல்லாமல் கரெக்டாக இருக்கும்.
இப்போது அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர சேர நீங்கள் அந்த அனலை குறைச்சிக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப 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 விஷயம். ஏன்னா நம்ம கடைசி வரைக்கும் அனலை வச்சுட்டே இருந்து சீக்கிரமாக இழுத்துட்டா பாருங்க தீச்சல் பிடிக்கும், அவசரமாக செய்யணும், நம்ம செய்கிற வேலையை மறந்துடுவோம். அதனால் அந்த ஒரு தண்ணியும் சாதமும் ஒன்றா சேர சேர நம்ம அனலை குறைச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம பொறுமையாக செய்யலாம். அது இல்லாமல் நமக்கு தீச்சிலே பிடிக்காமல் செய்யலாம். நான் செய்கிற அந்த சாப்பாடு வட்டாலாம் தீச்சிலே பிடிக்காது. ஏன்னா கடைசி டைமில் இந்த செய்முறை நான் கரெக்டாக கடைபிடிப்பேன். இப்போது பாருங்கள், அந்த அரிசியும் அந்த தண்ணியும் ஒன்றா சேர்ந்து நமக்கு ஒரு ஈரப்பதத்தில் இருக்குது. இந்த டைமில் அனல் பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக 4 விறகு எரிகிற மாதிரி வச்சுருக்கேன். நம்ம பதற்றமே பட தேவையில்லை. தீயுது அனல் வேகமாக இருக்குது, உடையங்க ஓடுங்கன்னு சொல்லி தம் போடுவாங்க. அதனாலேயே சில சேர்க்குற நம்ம பொருளை மறந்துடுவோம், பதத்தை விட்டுடுவோம். நமக்கு அது சாப்பாடு தீஞ்சி அது ஒரு ஃப்ளேவர் அந்த தீச்சல் நாற்றத்தோடு இருந்துச்சுன்னா நமக்கு அதுவும் சாப்பிட பிடிக்காது. பாருங்கள் சாதம் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி நெய் சோறு செய்யணும். நெய் நல்லா அந்த தம் போகிற டைமில் 1 லிட்டர் நெய் நான் 25 கிலோவுக்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இது மேலே நான் புதினா மல்லித்தழை இப்போ இங்கே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்பேன். மேலே நம்ம அந்த வதக்கும் போது போட்டு சேர்த்தா தான் நமக்கு கலர் மாறும். இப்போது நான் அந்த தம் போடும்போது மேலே புதினா மல்லித்தழையை கொஞ்சம் அதிகமாக தூவிட்டு வாழை இலை போட்டு தட்டு போட்டு மூடிடணும். இவ்வளோதான் நெய் சோறு. இந்த ஃபிசிக்கலான ஒர்க்கு, இந்த பிரியாணி செய்கிற செய்முறை இதை விட இன்னும் சூப்பராக தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி என்னுடைய சேனல் வீடியோ நிறைய போட்டிருக்கேன். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் போய் என் சேனல் வீடியோ பாருங்கள். அதுவும் வளர்ந்து வரும் மாஸ்டர். இந்த வளர்ந்து வரும் மாஸ்டர் நான் யாரை சொல்கிறேன்னா, சமையலில் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சமைக்கணும்னு ஆசை இருக்கும், சமைப்பாங்க, தப்பாக செய்கிற, எனக்கு சரியான அளவு தெரியல, செய்முறை தெரியலன்னு சொல்லுவாங்க. நண்பா, உங்களுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசி எடிட் பண்ணி இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் இதுக்கு ஒரு எடிட்டரோ இதுக்கு ஒரு கேமராமேனோ யாரும் கிடையாது. சமையலை செய்து கொண்டே நான் இந்த வீடியோ எடுத்து நானாக பேசி நானாக எடிட் பண்ணி உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் திரும்பவும் வச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். அந்த அளவுக்கு நான் செய்முறை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போது அந்த வாழை இலை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நீர் இழுத்து உங்களுக்கு சாப்பாடு நல்லா உபிரியாகி பொசன்னு கிடைக்கும். இப்போது பார்த்தீங்களா, அந்த கடைசியாக நான் தம் போட முதல்ல எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் அனலை குறைச்சிட்டு அப்படியே பொறுமையாக செய்கிறேன். பார்த்தீங்களா, இதான் ஒரே கூட ஒரு தம்பி நிற்கிறாரு. அந்த தம்பி தான் எனக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணார். அந்த தம்பியை தம்ப்நெயில்ல நான் ஃபோட்டோவாக வச்சுட்டேன். அவர் நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன்னு சொன்னவொடனே என் கூடயே இருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அதனால் தம்ப்நெயில் ரெடி பண்ணும்போது தம்பி ஃபோட்டோவே வச்சு விட்டுட்டேன். சரிங்களா, இப்போது நமக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கண்டிப்பாக அரை மணி நேரத்துக்கு மேலே தம் விடுங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் விட்டாலும் பிரச்சனை கிடையாது. சாப்பாடு நீங்கள் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு எப்போ சாப்பிட்றாங்களோ அது வரைக்கும் கூட தம்லேயே இருந்தாலும் சாப்பாடு நல்லா தான் இருக்கும். பார்த்தீங்களா, சாப்பாடு உடச்சி காட்டுறேன். அப்படியே நல்ல உதிரியாக நமக்கு சாப்பாடு குழையாமல் ஒயிட்டாக இருக்க பாருங்கள். இப்படி தான் இருக்கணும் நெய் சோறு. நீங்கள் இந்த நெய் சோறு செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் ஒயிட்டாக வரணும்னு சொல்லிட்டு பால் சேர்ப்பாங்க, தேங்காய் பால் சேர்ப்பாங்க, முந்திரி பயிறு கசகசா அரைச்சி ஊற்றுவாங்க. நீங்கள் அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொழுகொழுப்பு அதிகமாகும், சாப்பாடு உதிரி கிடைக்காது. ஆனால் நீங்கள் அந்த பொருளை சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் இன்னும் ஒயிட்டாக கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி செய்முறை நான் சொல்லும் போது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த தம்பி நான் வெறும் சாப்பாடே அள்ளி கொடுத்தேன், சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னால் ஒரு பக்கம் இன்னைக்கப்புறம் தால்ச்சா சாம்பார் ரெடி பண்ணணும். மேலே கொஞ்சமாக ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு கடைசியாக சாத்து மேலே ஊற்றிட்டு நாம் மூடி வச்சுட்டா அந்த சாப்பாடு எடுக்கும்போது கிளறி எடுக்கும்போது நல்ல அந்த நெய் சோறுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போது நமக்கு நெய் கொஞ்சம் கூடுதலாக தானே இருக்கணும், நல்ல வாசனையாக. அதுக்காக சேர்த்துட்டேன். உங்களுக்கு நான் சொல்லித்தர அந்த விதமும் செய்முறையும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலனாலும் சொல்லுங்கள், நான் இன்னும் நல்லா விளக்கமாக சொல்லித்தரேன். அதனால் நீங்கள் வளர்ந்து ஒரு மாஸ்டர் கண்டிப்பாக என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்த்து பெரிய மாஸ்டராக வாங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயம்,
எனக்காக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால எங்கோ ஒரு கஷ்டப்பட்டு கற்றுக்கணும்னு சொல்லியிருக்கிற சின்ன சின்ன குட்டி மாஸ்டர்கள், வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் இந்த வீடியோவை பார்த்து அவங்க நல்லா கற்றுக்கிட்டு நல்ல வாழ்க்கையில் ஒரு பெரிய மாஸ்டராக வந்து நல்ல நிலைமையில் இருப்பாங்க. நீங்களும் அந்த உதவி செய்யலாம். நானும் அந்த உதவி தான் செஞ்சிட்ருக்கேன். கண்டிப்பாக என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய புது வியூவர்ஸுகளுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.